ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபர்ஸ்ட் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி 3 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த கிராணி பிடிக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. ஸோ வாங்க நம்ம உள்ளே கொடுத்துடலாம். ரொம்ப நாள் கழித்து வர மாதிரி இருக்குது. போகலாம் வாங்க. இன்னும் இருட்டாக இருக்குது. வாட் ஹேப்பன்? டே 1. அதுக்குள்ளே டே 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு கட் சீன் மாதிரி ஒன்று வருங்க. வரல போல். சரி பார்த்துக்கலாம். கட் சீன் வரல. நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துங்க. அதில் கட் சீன் வரும். அப்போ தான் புரியும். போங்க. ஓப்பன் எதுவும் சொல்லிட்டு ஓப்பன் சொல்லிட்டு போல். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். சீக்கிரம் ஓப்பன் ஆகும். ஸ்லோவாக ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஓகே, நம்ம எடுத்தோன்னே மேலே போக வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம கீழே சத்தத்தை போட்டு கீழே வர வைப்போம். அப்போ தான் மேலே போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம நேராக போயிட்டு அடி வாங்கிடும். சீக்கிரம் சத்தம் போடு. சத்தம் போடு. சத்தம் போட்டுருச்சு. ஐயோ சமயம் சத்தம் போடுறதே. ஓடு 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 ஓடு. ஸோ கதவை வேறு சாத்த முடியல. அவுட் ஆகிருக்க வேண்டியது. ஆனால் கிராணி கிராம்பா வராங்களா? இதுக்கு வேறு ஒரு இதாக போச்சு. பயமாக இருக்குது. வாங்க பார்ப்போம். சீக்கிரம் வாங்கப்பா, அப்புறம் தான் நான் போக முடியும். என்ன நம்மளே போயிடலாம். எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு. சே, இனிமேல் நான் இந்த தப்பை மட்டும் பண்ண மாட்டேன். நேராக போயிட்டு அடி வாங்கிட்டேன். வீடியோ லேட் ஆகும் அப்படின்ட்டு. இனிமேல் அதை பண்ணவே கூடாது. வாங்க டே 2. டே 1 எப்படி வந்துச்சுன்னு தெரியல. டப்புன்னு அடிச்சுனாங்க, போட்டுன்னு போயிட்டோம். அவ்வளோதான். வாங்க, அந்த நம்மளுக்கு மேலே ஒரு கீ மாதிரி அதே இருக்குது. இது நான் பேர்லாக் கீழே இல்லை, இது ஒரு கீ. அதுக்கு பேர் எனக்கு தெரில. வாங்க, இது கீயே கிடையாது முதல்ல. இது இங்கே ட்ரெயின் இருக்குது. ட்ரெயினோட ஆக்சிலேட்டராக எதுவும் இருக்குது. அப்போ நம்ம ட்ரெயின் எஸ்கேப்பே பண்ணிடுவோம். நான் எந்த எஸ்கேப் பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். டோர் எஸ்கேப் பண்ணாமல் ட்ரெயின் எஸ்கேப் பண்ணலாமாண்டு. ஸோ நம்ம என்னென்ன இது? ஐயோ, இப்போ என்ன ஸ்லெண்ட்ரி நான் வந்துட்டு போகிறேன். சரி நம்ம போகலாம். சீக்கிரம் ஓடு ஓடு. ஐயோ கீழே வர அந்த பிபி அவங்க கத்துவான். சரி, இது வேறு எங்கே போடுறது? சத்தம் கேட்டுரும். சரி, மாட்டிக்கு தான் எடுத்துகிட்டு போகணும். வேறு வழி இல்லை. கையிலே தூக்கிட்டு போவோம். இதை நான் ஓப்பன் பண்ணுமா? இன்னும் அப்படியே ஓப்பன் ஆகிடுச்சு. சரி, இந்த டால் என்ன இருக்குது? இங்கே அந்த கிராக்கிங் ஃப்ளோர் மட்டும் இருக்கக்கூடாது ப்ளீஸ். இருந்துச்சுன்னா நான் அவ்வளோதான். ஷூ சத்தத்தை பாருங்க. போச்சு கிராணி. ஓடு ஓடு ஓடு. இப்போ நான் எந்த சைட் போவோம்? வெளியே தாத்தா இருப்பாங்க. நம்ம இந்த சைடே போயிடலாம். ஷூ ஓடு ஓடு ஓடு. அச்சு மேலே ஓடு. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ ஐ சி யூ. மூடு மூடு, கதவு மூடு. அப்பாடா, இப்போ தான்ப்பா தப்பிச்சேன். ஃபஸ்ட்டு நான் இதில் 1ல் பண்ணேனே, அது மாதிரி மட்டும் தப்பாக பண்ணிட மாட்டேன். கிராணி வந்துடும், நம்ம போவோம். அப்படி வராட்டி இருந்தால் நம்ம வெளியே போயிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனால் போகக்கூடாது. ரொம்ப கிராணியெல்லாம் நம்ப முடியாது. நிறையா நான் விளாடி பார்த்துருக்கேன். இதை ரெக்கார்டு எடுக்காமே ஒரு மூட்டை விளாடி பார்த்துருக்கேன். அவுட் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு மூட்டை அவுட் ஆகனே. இப்போ நெக்ஸ்ட்டு கிராணியே வரல. சீக்கிரம் கிராணி. சரி வரல, நம்மளே திறந்துட்டு போவோம். வந்துக்கூடாது ப்ளீஸ் ப்ளீஸ். கிராணி முன்னாடி இருக்கக்கூடாது. அப்பாடா இருக்குல்லப்பா. சரி நம்ம அப்படியே நேரம் போகணும். ஐயோ கதை வேறு திறந்துருக்கேன். நான் தான் திறந்தேனா? ஸ்லோவாகவே, எதுக்கும் ரொம்ப ஸ்லோவாகவே போகலாம். ஓகே, இந்த ரூமில் கிராணி இருக்க மாட்டாங்க. யார் பார்த்தா முடிஞ்சது. ஐயோ யார் பார்த்தா? நான் வேறு சோஃபா கடையில் நினச்சிக்கிட்டேன். வரக்கூடாது ப்ளீஸ் ப்ளீஸ், வரக்கூடாது. ஐயோ கிராணி பார்க்குது. வரக்கூடாது. வந்துச்சுன்னா அவ்வளோதான். அப்பாடா, இது பாருங்க வேற யாரையும் அப்படி சொன்னால் மட்டும் கிராணி கண்டுபிடிச்சிடும். நான் கதவு ஓப்பன் பண்ணுறது. அவள் வெளியே தான் கிராணி போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வெளியே வந்துடலாம். யூ கிராம்பா நான் பார்க்கவே இல்லை. அடித்ததோடு சரி தான்.
ஒருவேளை வெளியே இருப்பாங்களோ? சரி, தைரியத்தை வர வச்சுட்டு நம்ம வெளியே போகலாம். வாங்க போகலாம். கமான். கிராம்பாட்ட அடி வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன், தெரியல. நம்ம இதுக்கும் ஒன்று கல்லை பொறுக்கி வச்சுக்கோ. அந்த ஸ்லிங் ஷாட் எடுக்கலாம். ஸ்லிங் ஷாட்னா வெப்பன் கீ. வேறு கல்லுங்க ஒரு கல் பட்டுமா? அங்கே பாருங்க, தண்ணிக்கிட்ட ஒரு கல் இருக்குது. விழுந்துடாம இருந்தால் சரிதான். இது பார்த்து போகணும். எடுக்க முடியல. ஓ மை காட், வாட் இஸ் திஸ்? எடுக்க முடியல. எடுத்துட்டேன். நம்ம இப்போதைக்கு 2 கல் பொறுக்குனா போதும். மீதி ஏதாச்சும் ஒரு கல் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். இப்போதைக்கு வேண்டாம். கிராம்பா எங்கே இருந்தால் தெரியல. நம்ம பின்னாடி டோர் பார்க்கல, அங்கே ஏதாச்சும் பொருள் இருக்கான்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். ஐயோ, எனக்கு அது ஓப்பனில் இருக்கு. யார் உள்ளே போனது? ஐயோ, நம்ம இதுக்கோ கதவை சாத்திக்கலாம். அப்புறம் கிராம்பாவும் வந்துடுவாங்கன்ட்டு. ஸோ பேசுறதுக்குள்ளே போட்டு படுத்துறாங்கப்பா. சரி, இந்த கதவுல என்ன இருக்குது? ஓப்பன். ஒன்றும் இல்லை. இந்த சைடு இங்கேயும் ஒன்றும் இல்லையா? நம்ம ட்ரெயின் ஆக்சிலேட்டர் மட்டும்தான் எடுத்திருக்கோம், மீதி எதுவுமே எடுக்கவே இல்லை. சரி, இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே எதுவுமே வைக்கலையா? நான் இந்த சைடு தான் அன்றைக்கி வெப்பன் கீ பார்த்தேன், அதை ரெக்கார்ட் பண்ணல. இன்னைக்கு இல்லை. ஏதாச்சும் பேய் கிளம்பி வந்துருப்பது. யார் பார்த்தா? முடிஞ்சது. ஐயோ, கிராணி போட்டு தொலைறோம். பயமாக இருக்குது. கிராணி ஸ்லோவாக அப்படியே வா, நான் தப்பிச்சு ஓடிடுறேன். அப்படியே கிராணி டிமிக்கி கொடுத்து போயிடலாம். ஓடு 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 ஓடு. கதை தர. ஷோ, கதை தர. ஓடு ஓடு ஓடு. பின்னாடி வராளா? ஆமாம், அங்கே ஒரு கை கட்ட தெரியுது. இந்த வரல. அப்பாடா, வராத வரைக்கும் லல்லு தான். நம்ம போயிடலாம். வாங்க போகலாம். யூ ப்ளே ஹைட் அண்ட் சிக்கா ஏதோ ஒன்று சொல்கிற. நம்ம அதெல்லாம் கணக்க தேவையில்லை, நம்ம பாட்டு போகணும். தாத்தாவை தான் காணும், எங்கே போனாருன்னு தெரியல. சரி, நம்ம கூப்பிட்டு வர வைக்க வேண்டாம், கிராணி மட்டும் போதும். ஷூ சத்தத்தை பாருங்கள். சரி, காரோட பேக் சைடு என்ன இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். இங்கே ஒரு கட்டை கிடச்சிருக்கு. நம்ம அந்த இது பார்த்தோமா? ஓ மை காட். சரி, நம்ம இப்படி போவோம். நம்ம மாடிக்கு போவே இல்லைல்ல. யார் பார்த்தா? கிராணி. ஷிஷு, ஓடு ஓடு ஓடு. சொல்லுவாள், தாத்தா இந்த ரூமில் இல்லை. தாத்தாவே நான் பார்க்கல, அடிக்கும் போது மட்டும்தான் பார்த்தேன். அப்போ தாத்தாக்கு காது கேட்கணும். எனக்கு லைட்டாக ஒரு டவுட் வருது. தாத்தாக்கு காதெலாம் கேட்காதானா எப்படி அந்த பிபி சவுண்டு போட்டானே? அப்போ தாத்தா வந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஒரு வேளை காது கேட்குமோ? அதுதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. கேட்காம இருந்தால் நல்லது தான், கேட்டுச்சுன்னா அவ்வளோதான். இந்த ட்ராவில் ஒன்றுமே இல்லை. ஷூ, அப்பப்போ கிராணி கண்ணு முன்னாடி வந்துட்டு போகிறா. இந்த ட்ராவில் என்னது இது? ஆட, ட்ரெயினுக்கு தேவையான பொருள் கொடுத்தா பரவாயில்ல, இது கேட் எஸ்கேப்புக்கு தேவையான பொருளே. இப்போ நான் என்ன பண்ணேன்? பார்த்து போகணும். கிராண்ட் பார்க்கில். சரி, இங்கே தான் நான் நிறைய முறை காயின் பார்த்தேன். இது கிடச்சிருக்குப்பா. அந்த காக்காவை கொளுத்துறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு கட்டை பார்த்துட்டோம். இப்போ கொளுத்துறதுக்கு ஒன்று கிடச்சிருக்கு. வாங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம் என்ன இருக்குது மேலேண்டு. காக்கா எங்கே போனேன்? ஹாய் காக்கா, ஹவ் ஆர் யூ? என்ன காக்காட்டே? அந்த காயின் மட்டும் கொடுத்துறேன். நான் காயினை தானே கேட்டேன். ஸோ காக்காக்கே நம்மளை பிடிக்கல போல். சரி, பரவாயில்ல, நம்ம போவோம். ஆமாம், எந்த சைட் கீழே இருக்கணும்? தெரியாமல் வந்துட்டேன். எப்படி கீழே இருக்கணும்? ஓ மை காட், வேர்? எந்த சைடு இப்போ நான் கீழே இறங்கணும்? உளுந்துட போகிறேன். இந்த சைடா? சரி, பார்த்து போகணும். பார்த்து அப்படியே போனா. ஓ, ஜஸ்ட்டு
இந்த ஒரு கட்டை இருக்குது. இந்த கட்டையை நம்ம கீழே போட்டு வச்சிடலாம். அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே போ ஜம்ப் ஆகி போயிடுச்சு. நம்ம இந்த கேட் ஆக்சிலேட்டர் இங்கே வச்சிடும். ஐயோ தாத்தா மேலே போடுமா? தாத்தா இங்கே பாருங்க, நான் பின்னாடி தான் நிற்கிறேன். வேண்டாம், தாத்தாவை பார்க்க வச்சா அவ்வளோதான். கண்ணால் டபக்குன்னு காக்காவை சுடுற மாதிரி சுட்டுருவாங்க. வேண்டாம், நம்ம இப்படி போகலாம். பார்த்து இறங்கணும். சரி, அங்கே தாத்தா இருக்காரு, நான் என்ன பண்ணுவேன்? சரி, நம்ம அப்படியே நேராக போகலாம். கிராணி கதவு திறந்துருக்கு. நம்ம தான் திறந்தது, நான் தான் திறந்தேன்னு நினைக்கிறேன். நம்ம தைரியத்தை வர வச்சுட்டு போகலாம். இங்கே வேறு கதவு திறந்துருக்கு. அந்த கதவு நானே திறக்கிறதுல எனக்கே பயமாக இருக்குது. இந்த பின்னாடி யாரோ வர மாதிரி சந்தம் கேட்குது, ஆனால் இல்லை. ஓ, வெளியே தான் தாத்தா நிற்கிறாங்க. கிராணி எங்கேருந்தா எனக்கு தெரில. ஒரு வேலை மாடியில் இருக்குமோன்னு சொல்லி வாயு மூட்டில் மாடியில் தான். ஓடு கீழே போ. ஓ மை காட். சரி, மேலே போவோம். மேலே நிறையா எனக்கு வேலை இருக்குது. நிறையா நான் மேலே தேடல. வாங்க இந்த ரூமில் போய். ஐயோ